அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் நோன்பை பற்றி அவனது குர்ஆனில் குறிப்பிடும் பொழுது லைலத்துல் கத்ர் இரவு அப்படிங்கிற சிறப்பை பற்றியும் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அவனுடைய குர்ஆனிலே அழகாக சொல்கிறான். லைலத்துல் கத்ர் அப்படின்னா என்ன தெரியுமா? யாருக்காவது தெரியுமா லைலத்துல் கத்ர் அப்படின்னா என்ன? லைலத்துல் கத்ர் இரவிலே என்ன நடக்கும்? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் இரவில் தான் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் குர்ஆனை அவனுடைய புத்தகத்தை இறக்கி வைத்தான். மகத்துவமிக்க அந்த இரவில், ரமலானுடைய மாதத்தில் மகத்துவமிக்க அந்த இரவில் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அவனுடைய குர்ஆன் புத்தகத்தை அந்நாளிலே இரவிலே இறக்கி வைத்தான். அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். அந்த லைலத்துல் கத்ருடைய இரவுடைய மகத்துவத்தை, அந்த கண்ணியத்தை, அந்த சிறப்பை யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு மிக சிறப்பான அந்த இரவு லைலத்துல் கத்ர் அப்படிங்கிறது. லைலத்துல் கத்ர் ஹைரு மின் அல்ஃபி ஷஹர். அந்த இரவு 1000 மாதங்கள் 83 வருடங்களுக்கு மேலாக அந்த நாளுடைய சிறப்பு, அந்த நாளுடைய கண்ணியம், அந்த நாளில் செய்யக்கூடிய நன்மை அதற்கு மேலாக சமமாகும். லைலத்துல் கத்ர் அப்படிங்கிற இரவிலே வணக்க வழிபாடுகளை அதிகமாக செய்யுங்கள் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஸ்களிலே சொல்லி காட்டுகிறார்கள். தனசுரும் மலாயிகத்து ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் ஸலா. அந்த நாளிலே, அந்த இரவிலே வானவர்கள் ஜிப்ரீல் அல்லாஹ்வுடைய கட்டளை பேரில் எல்லாரும் கீழே இறங்குகிறார்கள். எதுக்கு? பிறப்பு, இறப்பு, உணவு போன்ற எல்லா விஷயங்களுக்காகவும் அந்த காரியத்திற்காக அவர்கள் வானவர்கள் இறங்குகிறார்கள். எனவே நீங்கள் அந்த இரவிலே துஆக்களை அதிகமாக செய்யுங்கள். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள். அலாமு யா ஹத்தா மத்லையில் ஃபஜ்ர். அந்த நாள், அந்த இரவு ஃபுல்லாமே அல்லாஹ்வுடைய அருளாலும் வானவருடைய வருகையாலும் அந்த இரவு காலை வரை அந்த நாள் ஃபுல்லா ஒரு அருளா இருக்கும், ஒரு பிரகாசமான, ஒரு அற்புதமான ஒரு நாளா இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அவனுடைய குர்ஆனிலே தெளிவாக சொல்கிறான். லைலத்துல் கத்ர் இரவிலே அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் நின்று வணங்கிய பாக்கியத்தையும், நின்று வணங்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் நம் அனைவருக்கும் கொடுப்பானாக.